கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி அள்ளி தர வாவாத்தி ஏ உசுர. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி சிம்பிள் அண்ட் சூப்பராக VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து கெயின் மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான், ஓகேவா? ஸோ இந்த ஆப் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ வந்து நம்ம 9:16 அந்த ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரிஜினல் இருக்குது. இந்த ஒரிஜினல்ன்றது நீங்கள் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ எந்த ரேஷியோவில் இருக்கோ அந்த ஃபோட்டோவுக்கான ரேஷியோ வந்து இங்கே செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஒரிஜினல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9:16 ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். அப்படி சப்போஸ் உங்களுடைய ஃபோட்டோ செட் ஆகலைன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ மூவ் பண்ணி கரெக்டாக சென்ட்ரலையோ இல்லைனா ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணிவிடுங்க. அகைன் சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அகைன் ஃபோட்டோன்றதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணீங்களோ ஸோ அகைன் அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வீடியோக்கு எண்ட் வரைக்குமே ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேம் PNG இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த PNG இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வச்சு நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இமேஜுமே லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த PNG இமேஜ் எப்படி ரொட்டேட் பண்ணி வச்சிங்களோ ஸோ அகைன் அதே போல வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ வந்து ரொட்டேட் பண்ணி அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 1:1 இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ செட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1:1 அந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு அகைன் பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்கள் 9:16 அந்த ரேஷியோவில் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப்
டேப் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ரேம் மேலே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து இந்த ஃப்ரேம் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன், சாரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் இமேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தேர்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு கான்ட்ராஸ்டான கலர் வந்து இந்த ஃப்ரேம் பிஎன்ஜி இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க கலரை. ஸோ இந்த மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கான கலரை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மியூசிக் சிம்பிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் லிட்டில் டெக்ஸ்ட்னு இருக்கா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட ஒன் லைன் வந்து லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த சாங்கோட ஒன் லைன் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபிள்யூன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த சைஸ் வேணுமோ ஸோ அந்த சைஸ் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் டபுள் எஃப் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒன் லைன் லிரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக லிரிக்ஸை டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த டிக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata. Bye bye.